ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமல் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொடுத்து விட்ற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காகவும் டேஸ்ட்டுக்கு குறைவே இல்லாமல் குழந்தைங்க அடுத்தடுத்த டைம் இந்த ரெசிபியை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அப்படி சுவைக்கு குறைவில்லாத இந்த எக் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எக் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். நான் எக் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். இது வடித்த சாதமாக இருந்தாலும் ஓகே, இன்னும் பெட்டர் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் அதை கூட சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகாமல். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்க போகும்போது இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தொடர்ந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கருகிராமல் அதே மாதிரி கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடாமல் ஓரளவுக்கு 90% வெந்தால் போதும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி மசிச்சு எடுத்தது ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாகவே இருக்கும். இப்போ தக்காளியை நல்லா அதோட சாரெலாம் வெளியே வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் தெரிஞ்சுற அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எந்த பொடியும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரே ஒரு சிக்கன் 65 மசாலா மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு காரம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காரம் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பட் நான் எதுவுமே சேர்க்கலை. இந்த சிக்கன் 65 மசாலா பொடி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி சேர்த்துட்டு தொடர்ந்து ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின பின்னால் அந்த ராஸ்மல் எல்லாம் போனோன்னு நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு 2 முட்டை போதுமான அளவாக இருந்துச்சு. நான் 2 முட்டை சேர்த்துட்டேன். முட்டை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி திரும்பி ஒரு கிளறி பண்ணணும். ஒரு மித்தமாக நம்ம ஃபுல்லாக கிளறிட்டோம் அப்படின்னா இந்த முட்டை பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவோட ஒரு மாதிரி நல்லா கலந்துரும். நம்ம ரைஸில் தெரியாது கொஞ்சம் கூட. ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு டைம் கொடுத்து நம்ம கிண்டிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி விட்டு நம்ம கிளறிக்கலாம். இந்த ரைஸ் நீங்கள் பண்ண போகும்போது ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த எக் ஸ்மெல்லே கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. இது ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சாதத்தை இது கூட ஆட் பண்ணிடலாம். முட்டை நல்லா உதிரியாக இருக்குது பாருங்களா. அந்த மாதிரி இருக்க போகும்போது இப்போ நம்ம சாப்பாடை இதில் ஆட் பண்ணிடலாம். பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ண போகும்போது ரைஸ் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வடித்த சாதத்தில் பண்ணுறதை காட்டிலும் குக்கரில் வச்சு நம்ம ரைஸ் பண்ண போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா குக்கரில் வச்ச சாதம் தான். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆகிடும். ஆறுனா சம்டைம் எக்லலாம் ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க. பட் இந்த ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட எக்கோட ஸ்மெல் வரவே வராது. குழந்தைங்க லஞ்சில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாஃப்டாக சோறுலாம் நல்லா உதிரியாக பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த எக் ரைஸை ட்ரை பண்ணி கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும்